வினோதினி அக்காக்கும் வாசு சாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது. தாத்தா உண்மையை சொல்றதுக்குள்ள தாத்தாவையும் சிவாவையும் எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா மீதி பிரச்சனையும் சரியாயிடும். தாத்தாவை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திக்கலாம். வினோதினிக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சுன்னா தாத்தாவால என்ன பண்ண முடியும்? எப்படியும் என் முடிவுக்கு சம்மதம் சொல்லிதானே ஆகணும். பாத்துக்கலாம். ஐயோ, தாத்தா கண்ணு முழிக்க போறாரே. பாபு வேற வெளியே இருக்காரு. ஒருவேளை நம்ம தாத்தா உண்மையை சொல்லிட்டாருனா? முதல்ல அவரை வெளியில அனுப்பிச்சிருவோம், அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட சொல்லிக்கலாம். ஐயோ, ஐயோ, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? இந்த சமயம் போய் சொன்னா பாபு போக மாட்டாரே. என்ன துர்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்க பேசிட்டு இருங்க. தாத்தா, 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 தாத்தா. ஐயோ தாத்தா. துர்கா, தாத்தா. யாருமா சிவாவையா பாக்குற? தாத்தா ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் தாத்தா. சிவா, வினோதினி சரியா சொல்றாரே. ஐயோ கூப்பிடு. தாத்தா ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது தாத்தா. தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. சிவாவை கொஞ்சம் கூப்பிடுமா. ஐயோ தாத்தா. அவனுக்கு உண்மையை சொல்லிட்டியா? தாத்தா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க தாத்தா. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க அமைதியா இருங்க தாத்தா. அமைதியா இருங்க. அவன் குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்லம்மா. அவன் குழந்தைகளை பார்த்து கட்டி பிடிச்சிருப்பானு. ஐயோ தாத்தா, நான் எப்படி தாத்தா சொல்லுவேன்? சொல்ல முடியாது என்னால. சந்தோஷமா இருக்கான்ல? ஆமா தாத்தா, ஆமா. அவன் அம்மாவை அம்மாவை பார்த்து பார்த்து வினோதினி. ஐயோ தாத்தா. ஐயோ, இப்ப நம்ம டாக்டரை கூப்பிட போனா சிவா உள்ள வருவாரு. தாத்தா உண்மையை சொல்லிட்டாருன்னா தாத்தாவை இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. தாத்தா. தாத்தா, தாத்தா இருங்க தாத்தா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஒண்ணும் இல்ல தாத்தா. ஐயோ. என்னாச்சு துர்கா? எதுக்கு மறுபடியும் வெளியில வந்துட்டு போற? ஒன்னும் இல்ல, சும்மாதான் வந்தேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு போயிட்டேன். சாச்சா, அந்த மாதிரில ஒண்ணு இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். எங்க நீங்க வாங்க, ஐயோ பார்த்துட்டு கிளம்புங்க. அவர் உள்ள முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க உள்ள போனா என்ன ஆகுறது?
இருங்க இருங்க, எதுக்கு இப்போ உள்ள போறீங்க? அது தாத்தா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இப்ப பார்த்து என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன ஐயாட்ட பேசவா போறாங்க? பார்க்கத்தானே போறாங்க. நீங்க வாங்க. இல்ல, நேத்து சிஸ்டர் அடிக்கடி உள்ள யாரும் போக கூடாது, ஒரு ஒரு ஆளா பாருங்க, இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொன்னாங்க. ஏன்ட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, புதுசா சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த அம்மா நர்ஸ் வேற இல்லைங்களா, அதான் அதிக ஜாக்கிரதையா இருக்காங்களாம். இவங்க பாக்குறதுனால எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. நீங்க வாங்க. ஐயோ, உள்ள போறாங்க. தாத்தா உண்மையை சொல்லிட்டா? ஐயோ, ஐயா, எங்க ஐயாக்கு நினைவு திரும்பிடுச்சுங்க. ஐயா, ஐயா என்ன தெரியுதுங்களா? சிவா. ஐயா, ஐயா, துர்கா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, 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 ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, என்னங்க ஐயா? ஐயா, 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 என்னாச்சு? ஐயா, என்னாச்சு ஐயா? ஐயா, 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 அப்பாடா. என்னங்க கண்ணை மூடிட்டாரு? ஏன் துர்கா, நீ ரூம்குள்ள இருக்கும்போது ஐயா கண்ணை திறந்துட்டாரா? இல்ல, அப்பா அவரு கண்ணை மூடிதான் இருந்தாரு. அவரு கண்ணை திறந்திருந்தாருன்னா நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன்ல. ஆமா, அப்படி இருந்தா நீ சொல்லிருப்பிய. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எதுக்கு இவ்வளவு பேர் கூட்டமா நிக்கிறீங்க? என்னாச்சு இவருக்கு? யாராச்சும் ஒருத்தர் இருந்தா போதும். இல்ல டாக்டர்,